1ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நான் பிழைத்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது சிறைச்சாலைக்குள்ள எழுதுறாரு. நிறைய போராட்டங்கள் மத்தியில் இருந்துதான் இதை எழுதுகிறார். எழுதும்போது பிலிப்பியருக்கு எழுதுற நிருபத்துல அதிகமாய் சொல்லுகிறார், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும். பவுல் இந்த உலக வாழ்க்கை பவுலுக்கு வெறுப்பா இருக்குது. சீக்கிரத்துல நான் ஆண்டவரிடத்துல போகணும், இந்த பாடுகள் எல்லாம் விட்டு நான் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனாலும் உங்களுடைய சந்தோஷத்திற்காக, உங்க விசுவாசம் வளருவதற்காக நான் கொஞ்ச நாள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி பவுல் ஆசைப்படுகிறார். அப்போ பவுலுக்குள்ள இருந்து ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் அல்லது நம்முடைய விசுவாச வாழ்க்கை அல்லது நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்துல சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இங்கிலீஷ்ல வாசிங்க 24வது வசனம் வந்து 25வது வசனம் வாசிங்க. Experience the joy of your faith. என்னுடைய விசுவாசத்தின் சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டும். அதான் தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷமா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்றது அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள் என்ற வசனத்தை படிக்கிறது மட்டுமல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷத்தை அனுபவத்தில் உணர்கிறதான ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பல நேரங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்தவர்களாகிய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்துல நஷ்டப்படுகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா சந்தோஷம். ரோமர் 14:17 என்ன சொல்கிறது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறது. இந்த உலகத்துல யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் உலக ராஜ்யத்தை விட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளாக வந்து விட்டார்கள். எத்தனை பேர் நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன் விசுவாசிக்கிறீங்க? சொல்றா, நான் ரட்சிக்கப்பட்ட போதே உலக ராஜ்யத்திலிருந்து விடுபட்டு தேவ ராஜ்யத்துக்குள் வந்து விட்டேன். நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். அங்கே ஒரு ராஜா இருக்கிறார். நான் ராஜாவின் பிள்ளையாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ராஜாவின் பிள்ளை சோகமாவா இருப்பாங்க? நீங்க யாரு? யாரோட பிள்ளை? சொல்லுங்க, நான் ராஜாவின் பிள்ளை. அப்ப இந்த ஸ்டேட்டஸ் என்ன போடணும்? நான் ராஜாவின் பிள்ளை. இல்லையா? நான் ராஜாவின் பிள்ளை. நான் தனிமை கிடையாது, எனக்கு வெறுமை கிடையாது, எனக்கு குழப்பம் கிடையாது. ஏன்னா நான் அதை விசுவாசிக்கிறேன். நிறைய நேரத்தில் கிறிஸ்தவங்களுக்குள்ள உங்களுடைய விசுவாசம் எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு ஆகும். நீங்க உண்மையிலே விசுவாசம் பாருங்க, நான் ராஜாவின் பிள்ளை, நான் ராஜாவின் பிள்ளை. நீங்க ராஜாவா தான் இருப்பீங்க. எனக்கு ஒண்ணுமே இல்லை, கண்டிப்பா சொல்றோம், உங்களுக்கு இருக்கிறதும் உங்களை விட்டு போயிடும். வசனம் சொல்கிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க வாயில கன்ஃபஸ் பண்றது ஒண்ணுதான், உங்க மைண்ட்ல யோசிக்கிறது ஒண்ணுதான், இல்லையா? அப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், உங்க வாயிலிருந்து நெகட்டிவான வார்த்தைகள் வரக்கூடாது. உங்களுடைய சிந்தனையில நெகட்டிவான எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அது மெயினா பாதிக்கிற இடம் எது அப்படின்னா, உங்கள் சந்தோஷத்தை பாதிக்கும்.
உங்க முகத்துல ஒரு சோர்வை கொண்டு வந்துரும். உங்க உள்ளத்துக்குள்ள அந்த சந்தோஷம் எடுபட்டு போயிடும். நீங்க தேவ ராஜ்யத்தில் இருந்தால், நீங்கள் ராஜாவின் பிள்ளையா இருந்தால், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ள சந்தோஷம் நிறைவாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நஷ்டப்படுகிறது என்னன்னா, தேவ ராஜ்யத்துல நம்ம இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறபடி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. வசனத்தை போடுங்க, ரோமர் 14:17. எல்லாரும் வசனத்தை படிக்க பார்க்கலாம். ஓகே. அது நீதி, அது சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் தேவ ராஜ்யத்துல ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே உங்களை சந்தோஷப்படுத்துவதுதான், உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, அவங்க முகத்துல சந்தோஷம் இல்லை. ரட்சனை இருக்கட்டும். நாங்க போன வாரம் சிங்கப்பூர் பிரேயர்ஸ்க்கு போயிருந்தோம். அங்க ஒரு அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு என்ன 65 வயசா, 66 வயசு, 67 வயசு. அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமா பாடுறாங்க. ஒரு பல்லு கிடையாது அவங்க வாயில. அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமா பாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆனால் அநேக வாலிப பிள்ளைகளுக்கு, அநேக குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உங்க முகத்துல ஒரு சந்தோஷமே வரமாட்டேங்குது. நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏன் சந்தோஷத்தை ஆர்டிபிஷியலா கொண்டு வர முடியாது, நடிக்க முடியாது. சந்தோஷமா இருக்கிற மாதிரி, சிரிக்கிற மாதிரி நடிக்க முடியாது. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தால் அது நிரம்பி வழிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. உங்க அகத்தின் அழகு உங்க முகத்துல தெரியும். உன்னால சிரிக்க முடியல, உன்னால சந்தோஷமா இருக்க முடியல, அந்த ஜாயை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை சரியாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை என் பிரச்சனை சரியாகணும்னு சொல்லி? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நான் நடிக்கிற ஆண்டவரு, உண்மையிலே ஒரு ஜாய் எனக்குள்ள இல்ல ஆண்டவரு. அப்பா, என்னுடைய சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற, என்னுடைய போராட்டத்துக்கு காரணமா இருக்கிற எதுவா இருந்தாலும் அதை எடுத்து போடுங்க. நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். தேவ ராஜ்யம் அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் அல்லவா? அது பணத்தினால பொருளினால வராது அல்லவா? அந்த சந்தோஷம் எனக்குள்ள இல்லாதவரே. எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் சோகமா இருக்கிறேன், எனக்கு துணி இல்ல நான் சோகமா இருக்கிறேன், சாப்பாடு இல்ல நான் சோகமா இருக்கிறேன், பணம் இல்ல நான் சோகமா இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய காரணங்கள் என் சந்தோஷத்தை கெடுக்கிறாண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்காத சமாதானத்தை நான் உனக்கு தரேன், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வச்சுட்டு போறேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, ராஜாவின் பிள்ளையா இருக்கிறீங்க. ஆனால் உலகத்துல உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாத போது உங்க சந்தோஷம் நஷ்டப்படுகிறது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நஷ்டப்படுகிறது. அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறன்றதை நீ மறந்து போறியே. சீசர்களை ஏன் அவர் அதட்டினாரு? சீசர்களை ஏன் மிரட்டினாரு? இந்த புயல் காற்று அடிச்சது, கடல் கொந்தளிச்சது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அற்ப விசுவாசத்தோடு இருக்கிறியே, நான் உன் கூட இருக்கிறத நீ ஏன் மறந்து போற? அவன் எழுப்புறாரு, ஆண்டவரே நாங்க சாகுது மடிந்து போகுது உங்களுக்கு தெரியவில்லையா? எழுப்பி விட்டோம்னா ஒரே வார்த்தை அமைதியா இருந்தாரு, அமைதியாயிடுச்சு. ஆண்டவருக்கு என்ன ஆனந்தம் அப்படின்னா, நான் இந்த படகுல தானே இருக்கிறேன், ஏன்னா நீ முங்கனா நானும் சேர்ந்துதான் முழுகி போவேன், அது கூட உனக்கு தெரியலையா? நான் உன் கூட இருக்கிறது உனக்கு புரியலையா? அப்போ ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு போராட்டம் வரும்போது நீ உன் வாழ்க்கையில கவலையா இருக்கிறது ஏன்? நீ சோர்ந்து போகிறது ஏன்? நீ துக்கமா இருக்கிறது ஏன்? அதனுடைய முதல் காரணம், உன் படகுல இயேசு இருக்கிறதையே நீ மறந்து போகிறாய். உன் கூட இயேசு இருக்கிறத நீ மறந்து போகிற.
நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறத நீ மறந்து போகிற. அவருக்கும் உனக்குள்ள உறவுல பிரச்சனை இருக்கிறது. அனுதினமும் நான் ஆண்டவரோட பேசிட்டு இருந்தா, அனுதினமும் நான் வேதத்தை வாசிச்சிருந்தா, அனுதினமும் நான் ஜெபிச்சிருந்தா, அவர் அனுதினமும் என் கூட பேசியிருப்பாரு, அனுதினமும் நான் அவரோட பேசியிருப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அவங்க எனக்கு போன் பண்ணல, அவங்க என்ன விசாரிக்கல, அவங்க என் வீட்டுக்கு வரல, அவங்க எனக்கு உதவி செய்யல என்று நிறைய பேருக்கு மேல நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். நல்லது, உங்களுடைய ஆனந்தம் நல்லது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற, நீ ஆனந்தமா இருக்கிற இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் விட இவர் எவ்வளவு சம்பூர்ணம் உள்ளவர், இவர் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். அவரோட நீ பேச மாட்டேறியே, அல்லது அவர் பேசும்போது நீ கேட்க மாட்டேங்கிறியே. மனிதர்களோட நீ பேசணும் விரும்புறியே, மனிதர்களுடைய உதவியை நீ எதிர்பார்க்கிறியே. ஆண்டவர் சொல்றாரு, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நீ நம்பாத, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காத, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. நம்ம போன வாரத்துக்கு முதல் வாரம் வாசிச்சோம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் வனாந்தரத்தில் கரளையாய் போன நிலத்தை போல மாறிடுவ. நீங்க மனிதர்களை நம்பி நம்பி வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை வனாந்தரமாய் மாறிடும். ஆனா நீங்க கர்த்தரை நம்பி நம்பி வாழ்ந்தா உங்க வனாந்தரம் வயல்வெளியாய் மாற ஆரம்பிக்கிறது. சீக்கிரட்டே அதுதான். என் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணத்தை நீங்க பிடிச்சீங்கன்னா, உங்க தேவைகள் தான் உங்க சந்தோஷத்துக்கு காரணமா இருக்கு. என் தேவை எனக்கு ஃபுல்ஃபில் ஆகல, பணம் இல்லை, பொருள் இல்லை, ட்ரெஸ் இல்லை, சாப்பாட்டுக்கு இல்லை, வீடு இல்லை, இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் நீ வெளியே போய் இந்த காட்டு புஷ்பத்தை நீ கவனித்துப்பா, நீ ஆகாயத்து பட்சிகளை நீ கவனித்துப்பா. அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நோக்கிறதும் இல்லை, களஞ்சியத்துல சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவர்கள் எல்லாம் ஒருத்தர் போஷிக்கிறார் அல்லவா? அவைகள் என்னைக்காவது கவலைப்பட்டு இருக்குதா? அவைகள் என்னைக்காவது சஞ்சலப்படுதா? அவைகளை எல்லாம் நான் போஷிக்கிறேனே, அவைகளை போஷிக்கிற நான் அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களா இருக்கிற உங்களை நான் போஷிக்காம விட்டுருவேனா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள் அல்லவா? உங்களுக்காக நான் ஜீவனையை கொடுத்திருக்கிறேன். ஒரு சாப்பாட்டுக்காக நீ கவலைப்படலாமா? ஒரு துணிக்காக நீ கவலைப்படலாமா? ஒரு பணத்துக்காக நீ கவலைப்படலாமா? இந்த உலகத்துல ஏது இருக்குதோ இல்லையோ, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விசுவாச லெவலுக்குள்ள யார் வருகிறார்களோ அவர்களுக்குள்ளே சந்தோஷம் நிறைவா இருக்கும். அவர்களால் தான் சந்தோஷத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, இந்த உலகம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. ஏதோ நான் சொல்றதுக்காக நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு விடுதலை ஆக வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்துக்கு சொல்லுங்க, எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீங்க போதும் இயேசுயா, உங்க சமூகம் ஏற்றமா, நீங்க போதும் இயேசுயா, உங்க சமூகம் ஏற்றமா. எல்லாம் ஒருமுகப்பட்டு உண்மையா உள்ளதுக்கு சொல்லுங்க. ஒருவேளை நான் சொல்றதுக்காக நீங்க சொன்னா கூட பரவாயில்ல, அப்படியாவது சொல்லுங்க, ஆண்டவர் அதை கேட்பார். பரவாயில்ல, போகும்போது சொல்லியாதே மகன் சொல்றாரு, அந்த வார்த்தை உங்களுக்கு விடுதலை ஆகுது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லலாம். அப்படியே கண்ணை மூடி பக்கத்துல இருக்கிறவங்கள பாருங்க, பார்த்தா உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பாவே இருக்கும். அதனால நீங்க ஆண்டவரை மட்டும் பாருங்க. நீங்க போதும் இயேசுவா, உங்க சமூகம் ஏகப்பா, நீங்க போதும் இயேசுவா, உங்க சமூகம் ஏகப்பா. எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே, எத்தனை இன்பமே உங்கள் சமூகமே.
அவர் இருந்தால் அவங்க எதுவுமே தேவைப்படும். தாவீது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனாலதான் அவர் சொல்றாரு, ஆகாமே கூடாரங்களில் 1000 நாள் நான் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம், தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் வாசமாயிருப்பதையே நான் தெரிந்து கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய ஆலயத்தில் நித்திய பேரின்பமும் பரிபூர்ண சந்தோஷமும் உண்டு. உங்களுடைய ஆலயத்தினுடைய பரிபூர்ணத்தினால் நான் திருப்தி அடைஞ்சிருக்கிறேன். உங்களுடைய பேரின்ப நதியினால நான் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றாரு. அநேக நேரத்துல இந்த தேவ சமூகம் என்பது நீங்க எப்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றீங்களோ, நீங்க எப்பெல்லாம் ஜெபத்துக்கு போய் உட்கார்றீங்களோ, எப்பெல்லாம் வேத வாசிக்கிறதுக்கு போய் உட்கார்றீங்களோ, அங்கே நீங்கள் தேவ சமூகத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். 1000 போராட்டம் இருக்கட்டும், 1000 தேவைகள் இருக்கட்டும், 1000 பலவீனங்கள் இருக்கட்டும், ஆனால் நீங்க பிளான் பண்ணுங்க, ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வராம நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் காலையில உங்க சமூகத்துக்கு வருமாட்டவரே, சாயங்காலம் உங்க சமூகத்துக்கு வருமாட்டவரே. தாவீது சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் உங்களை பார்ப்பேன் ஆண்டவரே. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிச்சு, எப்பெல்லாம் நான் தேவ சமூகத்துக்கு போகிறனோ அங்கிருந்து எனக்கு ஒரு பரிபூர்ண சமாதானம் வருது. எப்பெல்லாம் உலகத்துக்கு போகிறனோ எனக்கு ஒரு பாரம் வருது. எப்பெல்லாம் மனுஷனை பார்க்கறனோ அப்ப எனக்கு வேதனை வருது. எப்பெல்லாம் என் குறைவுகளை பார்க்கறனோ அப்பெல்லாம் எனக்கு நெருக்கம் வருது. அப்ப தாவீது முடிவு பண்ணாரு, இந்த உலகம் எனக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல, இந்த உலகம் எனக்கு வெறுப்பா இருக்குது, இது என்னை வேதனைப்படுத்துது, பார்த்தா நல்லா இருக்குது, அவன் எனக்கு வேதனை உண்டாக்குது, அதனால நான் எப்போதும் தேவ சமூகத்தை பார்க்க வேண்டும் என்று தாவீது தீர்மானம் பண்ணினார். அவருடைய சமூகத்திலிருந்து அந்த பேரின்ப நதி அவர் மேல ஒழுக ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு கொடுக்கிற இன்பம் அது சாதாரண இன்பம் அல்ல. உலகம் கொடுக்கிற இன்பம் அது இன்பம், ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற இன்பம் அது பேரின்பமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து பழகுங்க, அவர்தான் உங்களை விடுதலையாக்குகிறவர். அவர் சொல்றார், நீ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன் பிரச்சனைய இன்னொருத்தர் வந்து தீர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் பிரச்சனைக்காக இன்னொருத்தர் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வேதனைக்காக ஒரு மருத்துவர் தேவை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எனக்கு வைத்தியம் பண்ண முடியும், உனக்கு இருக்கிற காயங்களை ஆற்ற முடியும், உனக்கு இருக்கிற வேதனைகளை ஆற்ற முடியும், உன் துக்கத்தை ஆற்ற முடியும், உன் போராட்டங்களை மாற்ற முடியும். நீ உலகத்துல டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனியா ஸ்கேன் பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் தனியா மாத்திரை வாங்கணும், ஒவ்வொன்றுக்கும் தனி மருந்து இருக்கிறது. ஆனா நீ ஆண்டவர் சமூகத்துக்கு போனால் ஒரே மருந்து, அது இயேசு என்ற மருந்து சகல வியாதிகளுக்கும் பரிபூர்ண ஔஷதமாய் உனக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுப்பா நீர் பரிகாரியாய் இருக்கிறீர். எனக்கு என்ன வேதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும் நான் உம்மை பார்க்க போகிறேன். நான் மனுஷனை பார்க்க மாட்டேன், மனிதர்களை எதிர்பார்க்க மாட்டேன். உங்க பரிகாரம் எனக்கு போதும், உங்களுடைய வைத்தியம் எனக்கு போதும், உங்களுடைய மருந்து எனக்கு போதும். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவம்
முகத்துல எப்போதும் சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாயில எப்போதும் பாசிட்டிவான வார்த்தைகள் இருக்க வேண்டும். உன் இருதயம் எப்போதும் களி கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நீ துக்க முகத்தோடு இருக்கக்கூடாது. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அவரால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்து அக்கினி ஜுவாலையில தூக்கி போட்டுருவான்றா. ஆனா அவனுடைய முகத்துல துக்க முகம் இல்ல. தைரியம் தூக்கி போடு, எங்க ஆண்டவர் என்னை பாதுகாப்பாரு, அப்படியே பாதுகாக்க பரவாயில்ல, தூக்கி போடு. அவனே மறந்துட்டான். ஏன்னா இப்படி இருக்காங்க. தானியேல் சிங்கக்கவில போட்டா தெளிவா ஜெபம் பண்றாரு. சிங்கத்தை பார்த்து பயப்படல, கர்ஜிப்பை பார்த்து பயப்படல, மரண பயம் இல்ல. ஆண்டவர் உனக்குள் இருப்பது உண்மை என்றால், நீ அனுதினமும் தேவ சமூகத்தில் போவது உண்மை என்றால், அனுதினமும் நீ வேதத்தை வாசிப்பது உண்மை என்றால், அனுதினமும் நீ ஜெபிப்பது உண்மை என்றால், மரணத்தை கண்டு நீ பயப்பட மாட்டாய், பிசாசை பார்த்து நீ பயப்பட மாட்டாய், வியாதியை பார்த்து நீ பயப்பட மாட்டாய். உனக்குள்ள பயத்தின் ஆவி ஆண்டவர் எடுத்து போட்டு விடுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அப்பா அப்படி கூப்பிட்டா போதும், அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் பல கிலோமீட்டர்களுக்கு அந்த பக்கம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. மோசே கூப்பிட்டு சொல்றார், மோசே, என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். பார்வோன் நிமித்தமாய் அவர்கள் வேதனைப்படுகிறார்கள். அவர்களை விடுவிக்கும்படி மோசே நீ புறப்படு என்று சொல்லி மோசேயை துரிதப்படுத்துகிறார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவர் தம்முடைய ஜனங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிற உங்க வேதனை ஆண்டவருக்கு தெரியும் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய போராட்டங்கள், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் சொல்லுவதற்கு முன்னமே, நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். உமக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எசப்பா, நான் உம்முடைய பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவு வந்தாலும், என்ன நெருக்கம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் அடிமை அல்ல, நான் அடிமை அல்ல, நான் புத்திரனா இருக்கிறேன். நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். பிசாசே, பயப்படுவதற்கு நான் அடிமை அல்ல, தோற்று போவதற்கு நான் அடிமை அல்ல. உலகத்தை ஜெயித்த, பிசாசை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்த இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன். இயேசுவின் பிள்ளையா இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2 தீமோத்தேயு 1:7 சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயம் வந்து சோதனை புத்தி குழம்பிடும். என்ன ஒரு விஷயத்தை அரசியல் அங்க போது இங்க போறதா பதட்டம் ஆயிடும். ஆனா நீ பதறவே வேண்டாம். என்ன வந்தாலும் சரி, நீ பதறவே பதறாத, கூலா நில்லு. எலிசாவை சுத்தியும் அந்நிய நாட்டினுடைய படைகள் வந்து சுத்தி நின்றுச்சு. எலிசா கூலா இருக்கிறாரு. எலிசா வேலைக்காக பதறான். எலிசா கூலா டீல் பண்றாரு. ஏனென்றால் அக்கினி மயமான ரதங்கள் அங்கே சுத்தி இருக்கிறத அவர் தரிசித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா நீங்க பதறீங்க? நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்யறத உங்களால விசுவாசிக்க முடியல. உங்க விசுவாச கண்கள் அதை பார்க்கல. என் காரியம் நல்லா நடக்கும், என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்வாரு, எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் வாழ்க்கை நல்லா மாறும். உங்களுக்கு ஆண்டவர் அதை செய்வார் என்ற நம்பிக்கை இல்லை. அந்த விசுவாச கண்களை நீங்க பார்க்கல. நீங்க எப்போதுமே என்ன பண்றீங்கன்னா மாம்ச கண்ணை பார்க்கறீங்க. மாம்ச கண்களை பார்த்தா உங்களை சுத்தி படைகள் வரதான் செய்யும். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? யோபுவை சோதிக்கிறதுக்கு ஆண்டவரே அனுமதிச்சது. அந்த சோதனை எல்லாம் முடியும் போது ரெட்டிப்பாய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆண்டவர் ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பிசாசுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்குறாரு. நீ போ, நீ என்ன வேணா பண்ணு, என் பிள்ளை வைராக்கியமா நிற்கும், நான் டபுள் மடங்கா ஆசீர்வதிக்க போகிறேன்.
முதல்ல ஆசீர்வதிச்சா சாதாரண ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ஆனா சோதனை வந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் தான் அது டபுள் மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய நேரத்துல நமக்கு புரியல, ஏன் எனக்கு ஒரு வறுமை வருது, ஏன் எனக்கு ஒரு சோதனை வருது, ஏன் எனக்கு ஒரு உபத்திரம் வருது, ஆண்டவரே ஏன் இதை அனுமதிச்சீங்க, எதற்காக இப்படி அனுமதிச்சீங்க, ஆண்டவரையே கேள்வி கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நான் ஒரு சோதனையை அனுமதிச்சா உனக்கு வர்ற ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் வருவதற்காக தான் நான் அனுமதிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்க? இதை நீங்க விசுவாசா பதறவே மாட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிட்டு போறாரு, மாறாக கொண்டு நிறுத்திட்டாரு. தண்ணி கசப்பா இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு புரியல, இவர் செங்கடலையே பிளந்தாரு, பார்வோன் கிட்டதே விடுதலை ஆக்கினாரு, இந்த மாறா தண்ணீரை மாத்துறதுக்கு இவரால முடியாதா? ஏன் இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்தவரு வர்றதுக்கு முன்னாடியே தண்ணியை அற்புதமா மாத்தி இருக்க முடியாதா? சோ இவரால் எல்லாமே செய்ய முடியும், எனக்கு கொண்டு வந்தாருன்னா ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்தார் என்று இவர்கள் நினைக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா வந்து உடனே தண்ணி குடிச்சு பார்த்தாங்க, கசப்பா இருந்துச்சு. உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? நான் அங்கேயே இருந்திருப்பேன், அப்படியே போயிருந்திருப்பேன். இது கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு இப்படி ஆச்சு. ஜெபிச்சு ஜெபிச்சு என்னாச்சு, சபைக்கு வந்து என்னாச்சு, உபவாசம் போட்டு என்னாச்சு? பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்றதுன்னா ஜெபம் பண்றது. நீங்க பிரச்சனை வந்துட்டு நான் சாப்பிடலைங்க, பிரச்சனை வந்தனால 3 நாள் சாப்பிடலைங்கிறதுனா சந்தோஷம். பிரச்சனை வந்து என்ன சிஸ்டர் பண்ணீங்கன்னா இல்ல ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை வந்து சர்ச்சுக்கு வரல. அப்ப நீ பிரச்சனை வந்தா நீ ஆண்டவர்கிட்ட நெருங்கணும் வேதம் சொல்லுது. ஆனா பிரச்சனை வந்தா ஆண்டவரை விட்டு ஓடணும்னு உலகம் சொல்லுது. தேவ பிள்ளைகள் நம்ம என்ன பண்றோம்? நம்ம என்னைக்கு ஜெபிக்காம இருக்கிறோம், என்னைக்கு ஆண்டவரை விட்டு விலகுறோம் அப்படின்னா பிரச்சனை வரும்போது அதை செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற இல்ல, அந்த பிரச்சனைக்குள்ள நான் ஒரு அற்புதத்தை வச்சிருக்கேன். மாறாவில் என்ன பண்ணாரு? கசப்பா இருந்துச்சு, இவரோ ஒரு கொம்ப வெட்டி உள்ள போடுப்பா, அந்த தண்ணீர் அப்படியே மதுரமா மாறிடுச்சு. அங்க சொல்றாரு, அங்கே அவர்களுக்கு சில நியமங்களையும் பிரமாணங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, அவங்க சொல்றாரு, எகிப்திற்கு வர பண்ணுகிற ஒரு வியாதி நான் அவங்களுக்கு வர பண்ண மாட்டேன், நானே ஒரு பரிகாரியாகிய கர்த்தர். அப்ப பாருங்க, அந்த ஒரு அற்புதம் நடக்குது, அந்த தண்ணி டேஸ்டா மாறுது, அந்த அவருடைய நியமங்களை சொல்லி கொடுக்கிறாரு, அவர் வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு. இதெல்லாம் மாறாதான் நடக்குது. அடுத்தது நேரம் ஏலிக்கு போறாங்க. அந்த வாக்கு தத்துவமும் இல்ல, அற்புதமும் இல்ல, ஒண்ணு இல்ல, நேரம் போல சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அங்கே இளைப்பாறினார்கள். அப்ப ஆண்டவருக்கு தெரியும், உனக்கு டைரக்டா ஆசீர்வாதத்தை கொடுத்தா நேரம் பாயை வச்சு படுத்துவீங்க, இளைப்பாறுவீர்கள். அதனால உனக்கு ஒரு மாறாத கொடுத்தாதான் அதுல உன் வாழ்க்கை மாறும். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றும்படி மாறாவை கொண்டு வருவதற்காக நன்றி. நான் மாறுகிற வரை மாறவே மாறாத ஆண்டவரே, நான் மனம் மாறுகிற வரை என்னுடைய தரித்திரம் மாறாது, நான் மனம் திரும்பாத வரை என்னுடைய போராட்டம் மாறாது, நான் திரும்பாத வரை என்னுடைய சூழ்நிலை மாறாது. நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் புரிந்து கொண்டேன். எனக்கு வந்த பிரச்சனை இல்ல, நான் முறுமுறுத்தால், கோபப்பட்டால், சலிப்பு வந்தால், ஜெபத்தை நிறுத்தினால் பிரச்சனை மாறாது, பிரச்சனை அதிகமாகும். அதனால இன்றைக்கு ஒரு முடிவு செய்கிறேன். எனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ உங்க பாதத்துக்கு ஓடி வர போகிறேன், உங்க சமூகத்துக்கு ஓடி வர போகிறேன். உங்களுடைய சமூகத்திலிருந்து வாக்கு தத்தங்களை, ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, விடுதலைகளை பெற்றுக் கொள்கிறேன். நான் செய்ய போகிறேன். பிசாசே, எத்தனை மாறல வந்தாலும் நான் மாற மாட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் இயேசுவின் பிள்ளை. எனக்கு பயம் இல்லை. இயேசுவின் நாமத்துல ஜெயம் எடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஒரு மனநிலை நமக்கு வர வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு? உங்க வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நீங்க வெறுக்காதீங்க.
பிரச்சனைகளுக்குள்ளதான் ஒரு அற்புதம் இருக்கிறது. பிரச்சனைகளுக்குள்ளதான் ஆண்டவருடைய கரத்தை நீங்க பார்க்க முடியும். பிரச்சனைகளின் மத்தியில தான் ஆண்டவரிடத்துல நீங்க நெருங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை விட்டு நீங்க பிரியவே கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க பிரியவே மாட்டேன்? எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையிலும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் எந்த ஒரு கதவில் அவர் ஒருவரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பியவர் எந்த ஒரு விசுவாசத்தில் அவர் ஒருவரை காத்துக்கொள்வேன். எவ்வளவு சூழ்நிலை போராட்டம் பிரச்சனைகள் வந்தால் கூட ஆண்டவருடைய அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம பிரியவே கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதனுடைய சைன் என்னன்னா நீ தேவ சமூகத்துக்கு போ. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எப்படி எல்லாம் பேசுவாரு? சில சூழ்நிலைகளின் மூலமா நம்மோடு கூட பேசுவார். எப்பெல்லாம் உங்களுக்கு பணம் இல்லையோ அப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவர் சமூகத்துக்கு போ. எப்பெல்லாம் போராட்டம் வருதோ ஆண்டவர் சொல்றாரு நீ என் சமூகத்துக்கு போ. இந்த உலகத்துல ஒரு அப்பா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பிள்ளை இருக்குது, பசி எடுக்குது. அப்பா அம்மா 2 பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பசி எடுக்குது, யார்கிட்ட போவோம்? பசி எடுக்குது, யார்கிட்ட போவோம்? ட்ரெஸ் வேணும், யார்கிட்ட போவோம்? பணம் வேணும், யார்கிட்ட போவோம்? எது வேணாலும் யார்கிட்ட போகும்? அப்பா இப்ப அவங்க பிஸியா இருக்கா கூட பிள்ளை இப்ப என்ன பண்ணுது? போய் டிஸ்டர்ப் பண்ணி என்ன பண்ணுது? அப்ப அவங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் அப்பாட்ட போ, அப்பாட்ட போ, அப்பாட்ட போ, இல்லையா? ஆனா நம்ம வளர்ந்து ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன தேவையானாலும் அப்பா வேண்டாம், எது வேண்டாம். நமக்கு ஒரு அப்பா ஆண்டவர் இருக்கிறாரு. நிறைய பேர் அனாதையா இருக்க மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனா சொல்ல உனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, உனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. நீ அனாதை கிடையாது, நீ தனிமை கிடையாது, நீ எதுவும் இல்லைன்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இவர் என்ன கேட்டாலும் தருகிற ஒரு பெரிய தகப்பன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கூப்பிடு, அவர் உனக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. பிசாசு நினைக்கிறான் உனக்கு யாருமே கிடையாது. அப்படி என்ன வரும்போதெல்லாம் அந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்க. பிசாசே, எனக்கு யாரு இல்லை நீ நினைக்கிறியா? எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் அப்பாவா இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் அப்பாவா உணர்றீங்க? பாதி பேர் கையை தூக்கல, அவர் ஆண்டவரா தான் பாக்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆண்டவரை ஆண்டவரா பார்த்தா தூரத்துல நின்று பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம், இந்த நாளை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம், அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லி நீங்க வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும். ஆனா அப்பாவும் மகனும் உறவு இருக்கிறவங்க இந்த 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 ஃபார்முலாவே கிடையாது. அப்பா எனக்கு இது வேணும் ஆண்டவரே, உடனே இந்த சம்பளம். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட அன்புள்ள அப்பா, இன்றைய காலை வேளையில எனக்காக நீங்கள் சாப்பாடை செய்து அப்படி சொன்னா அப்பா என்ன பண்ணுவாரு? உனக்கு ஏதோ ஆயிடுச்சா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சு போல. ஆண்டவருடைய சமூகத்துல அப்பா அப்படின்னு உரிமையோடு ஏன் நம்மளால பேச முடியல? அந்த உறவு இல்ல. எந்த குழந்தை உரிமையோட பேசும்? எங்க அப்பா தருவாருன்ற நம்பிக்கையுள்ள குழந்தை உரிமையோட பேசும். சில குழந்தைகளுக்கு அப்பா பாக்கெட்ல பணம் இருக்குதா இல்லையானே தெரியாது, ஆனா உரிமையோட பேசும், இல்லையா? அது விசுவாசம். எங்க அப்பா எல்லாத்தையும் செய்வாரு.
ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருக்கிற நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நான் அனாதை கிடையாது. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் என்ன தேவை வந்தாலும் அவருடைய கரத்தை பிடிப்பேன், அவரிடத்தில் கேட்பேன், அவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நீக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நீக்குவார். உண்மையாக உள்ளத்தில் வந்திடுவார். இயேசு அப்பா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். இயேசு அப்பா வந்திருக்கிறார். எல்லாரும் கொண்டாடுவோம். அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற அப்பாவால முடியுதோ இல்லையோ, பரலோக அப்பாவால் முடியாதது எதுவுமே கிடையாது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார். எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அந்த அப்பா மகன் என்ற உறவுக்குள்ள எந்த விசுவாசி வர்றாங்களோ அவங்க முகத்துல கவலையே இல்லை. நல்லா தெரியும், நீ சோர்வோடு கவலையோடு துக்கத்தோடு நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க அப்பாவோடு தொடர்புலயே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு இயேசு அப்பா இருக்கிறார் என்ற உணர்வே இல்லைன்னு அர்த்தம். இயேசு அப்பா எனக்கு இருக்கிறார், அவர் என்னோடு வாழுகிறார். எந்த நேரத்திலையும் வேதம் சொல்லுகிற இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உலகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு ராத்திரி 12 மணிக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு அப்பா தூங்கிட்டு இருப்பார், நைட் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நமக்கு தோணும். ஆனா பரலோக அப்பா அப்படி இல்லை. 24 மணி நேரமும் உனக்காக கவனத்தோடு உன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அப்பா உங்களுக்கு இருக்கிறார். 24 மணி நேரமும் உடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. உன்னுடைய ஏக்கங்கள் அவருக்கு தெரியும், உன்னுடைய துக்கங்கள் அவருக்கு தெரியும், உன்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியும். நீ அவருடைய பாதத்துக்கு ஓடி வா, அவர் சமூகத்துக்கு ஓடி வா. அந்த சமூகத்துக்கு வந்தால் உனக்கான ஆசீர்வாதம் இறங்கி வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு இது தெரிஞ்சதுனாலதான் அவர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை வரக்கூடியதான பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. உலகத்துக்கு ஒரு அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்றேன். அவங்க அப்பாவுக்கு என்ன இருக்கு? இப்ப நான் அப்பாவா இருக்கிறேன். இப்ப சார்ஸ் எங்க அப்பாவுக்கு என்ன இருக்குன்னா, அவங்க அப்பா பேர்ல ஒரு அடி நிலம் கூட கிடையாது. எங்க அப்பா கிடைக்கும். உலகத்தில் இருக்கிற அப்பாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனால் பரலோக அப்பாவை கேட்டா தாவீது சொல்றாரு, அவர் வானத்தையும் உண்டாக்கினவர், பூமியையும் உண்டாக்கினவர். பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடைய, உலகமும் அதனுடைய குடிகளும் அவருடையது. ஹல்லேலூயா. நாங்கள் சின்ன வயசுல ஒரு 3வது 4வது படிக்கும் போது ஆண்டவர் சாமி ஒரு பிரதர் இருந்தார். அவர் பார்த்தா மனிதர் மற்றவர்களை போல ஒரு ஞானமுள்ள ஆள் கிடையாது. அவர் பார்த்தா ஒரு பைத்தியக்காரமாக தான் இருப்பார். அவர் பேசுறதே யாருக்கும் புரியாது. அவர் முன்னாடி பேசினாருன்னா ஃபுல்லா எச்சி ஸ்ப்ரே ஆகும். அவருக்கு டிவி வேற இருந்துச்சு. ஆனா அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் சின்ன வயசுல நாங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது அந்த ஊழியத்துக்கு வந்த உடனே வெளியே நின்று பயங்கரமா பேசுறேன். ஏய், வானத்தை பாரு, யார்? எங்க அப்பா வருது. பூமியை பாரு, எங்க அப்பா வருது. மரத்தை பாரு, எங்க அப்பா வருது. நாங்களும் பயந்துட்டோம். நாங்களும் பசங்க வருது. எங்க அப்பா உண்மையிலேயே நாங்க நம்பிட்டோம். அவர் சொல்றது பார்த்தா அப்படி இருக்குது. பாரு, எங்க அப்பா வந்துன்றாரு. எங்களுக்கு அப்ப தெரியல என்னன்னு. அப்புறம் இதெல்லாமே இவங்க அப்பா தான் போட்டு இருக்குது. பாருங்க, ஒரு பைத்தியக்கார மாதிரி ஆண்டவர் விசுவாசிக்கிறார். அவர் சொல்றது உண்மைதான்.
அவர் ஆண்டவரை அப்பாவா ஏற்றிருக்கிறாரு. அதனால அவர் அதிகாரத்தோட சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் உங்க அப்பாவோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்க முடியாது அவருக்கு, உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியாது அவருக்கு, உனக்கு ஒரு Dress வாங்கி கொடுக்க முடியாது அவருக்கு, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியாது அவருக்கு, உன் வாழ்க்கையை கட்ட முடியாது அவருக்கு. ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாம போயிடுச்சு? அப்பாவை நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படி உனக்கு அவர் தென்பட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை சுகமளிக்கிறவரா பார்த்தீனா நீ சுகத்தை பெற்றுக் கொள்ளுவாய். அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் பார்த்தா நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவாய். அவர் உன்னை விடுவிக்கிறவராய் நீ பார்த்தால் நீ விடுதலையை பெற்றுக் கொள்ளுவாய். இல்ல இல்ல, அவர் உன்னை மறந்தவராகவே நீங்க பார்த்தால் அவர் உன்னை மறந்து விடுவார். புனிதருக்கு நீ புனிதராகவும் மாறுபடுகிறவனுக்கு நீ மாறுபடுகிறவராகவும் வெளிப்படுகிறீர். நீ புனிதனா இருந்தீங்கன்னா அவர் உனக்கு புனிதனா இருப்பாரு. நீ மாறுபட்டுதான் இருப்ப அப்படின்னா அவரும் உனக்கு மாறுபடுகிறவர்களாய் காணப்படுவார். அவ்வளவுதான். நானா எனக்கு எடுத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களா உனக்கு எடுத்துக்காத. உன் விசுவாசம் வர்த்திக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் கண்கள் திறக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நீ வேறொன்றி வா. அந்த உண்மையான சந்தோஷத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவரே சொல்லுங்க, நீர் என்னுடைய தகப்பன், உமக்கும் எனக்கும் உள்ள உறவு, உமக்கும் எனக்கும் உள்ள உறவு என் சந்தோஷத்தை நிறைவாக வைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் செடி நீங்க கொடி. நான் செடி நீ கொடி. கொடி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. செடியிலிருந்து வர்றதெல்லாம் எங்கதான் வரும்? கொடிதான் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பல நேரங்கள்ல நான் செடியாவே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற, நீ காட்டு ஒலிவ மரத்துல இருந்த உன்னை வெட்டி கொண்டு இங்க ஒட்ட வச்சிருக்கிறாரு. ஆனா ஏன் நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லைன்னா, நான் இன்னும் காட்டு ஒலிவ மரமா தான் இருக்கிறேன். சில பேர் பெருமை இருக்கு பாத்தீங்களா, நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் என்ன. அப்ப காட்டு ஒலிவ மரம் தான் ஒரு இருக்கும். ஆனா வெட்டி ஒட்டப்பட்டவனுக்கு ஒரு தாழ்மை வரும். ஆண்டவரே, நான் எப்படி இருந்தப்பா, என்னை உங்களோட ஒட்ட வச்சிருக்கீங்களே, பரிசுத்த தேவனோட ஒட்ட வச்சிருக்கீங்களே, எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது, எனக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது, எனக்கு நித்திய ஜீவன் கிடைச்சது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. இந்த கொடி விசுவாசிக்க விசுவாசிக்க செடியிலிருந்து சப்ளை வர ஆரம்பிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு செடியில அந்த பிரான்ச், அந்த கொடி போகும்போது இந்த சப்ளை எவ்வளவா வருதோ அவ்வளவாய் கொடி வளர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. பல நேரங்கள்ல நான் வளராததுக்கு காரணம், இந்த செடியில பூ காயெல்லாம் வருமா, கொடியில வருமா? பார்த்ததே இல்லை. செடியில வருமா, கொடியில வருமா? கொடியில தான் வரும். அப்ப ஆண்டவர் உங்களை கொடியா வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப அந்த கொடியில பூவும் காயும் பழமும் வர வேண்டும் என்றால் இந்த கொடி செடியோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். செடியிலிருந்து வருகிற அந்த சத்துக்கள் கொடிக்குள்ளாக போகணும். எனக்குள்ள வளர்ச்சியே இல்லை, எனக்குள்ள ஆசீர்வாதமே இல்லை, எனக்குள்ள விடுதலையே இல்லைன்னு நீங்க உணர்றீங்க அப்படின்னா, நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்காதமா, இங்க கனெக்ஷனே கட் ஆயிருக்குது, மறுபடியும் கனெக்ஷனுக்குள்ள வா. செடியோட கனெக்டா இருக்கிற கொடி என்னைக்காவது வாடி இருக்கிறத பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? செடி எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? அவரைக்காய் கொடி எத்தனை பேர் பாத்துருக்கீங்க? பார்த்ததே இல்லையா? அப்போ இந்த கொடி எப்ப வாடி இருக்கும்? செடியோட கனெக்ஷன் கட் ஆகும் போது தான் வாடி இருக்கும். அப்போ ஒரு விசுவாசியினுடைய முகம் எப்ப வாடி இருக்கும்? கனெக்ஷன் கட்டா இருக்கும் போது. சந்தோஷம் எப்ப இல்லாம இருக்கும்? கனெக்ஷன் கட்டா இருக்கும் போது. ஆண்டவர் சொல்றாரு, உன் கனெக்ஷனை கட் பண்றதுக்குனே ஒருத்தர் இருக்கிறான் பிசாசு. ஆனா மீண்டும் கனெக்ஷனை கொடுக்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்கிறார், அவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்கிறது, முந்தின மனுஷனாகிய ஆதாம் மண்ணானவன், ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு என்ன நினைச்சான் தெரியுமா? லாசரோட கதையை முடிச்சிட்டான், கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு.
இயேசு வந்தால் உயிர்ப்பிக்கிறவரு. லாசருவே வெளியே வா, உயிர் வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாடி வதங்கி இருக்கிற செடிகள், வளர முடியாத கொடிகள், பூ இல்லாத கொடிகள், காய் இல்லாத கொடிகள், வறுமையா இருக்கிற கொடிகள், வேதனையா இருக்கிற கொடிகள், கொடிகள்னா விசுவாசிகள் இல்லையா? இந்த துக்கம், பாடுகள், போராட்டத்திற்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய துக்கத்துக்கும் போராட்டத்துக்கும் வேதனைக்கும் காரணம் கனெக்ஷன் இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனெக்ஷனை கொடுக்கிறதுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு தேவன் இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார், ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணினார், கனெக்ஷனை உண்டு பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம் தான் காரணம், அந்த பிரிவினை தான் காரணம்னு யாரெல்லாம் உணர்றீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு கனெக்ஷனை கொடுக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேருக்கு எனக்கு கனெக்ஷன் தேவைப்படுது விரும்புறீங்க? கனெக்ஷன் தேவைப்படுதா? இந்த கனெக்ஷனை கொடுக்கிறதுனா உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டகுமாரன் திரும்ப வரணும்னு நினைச்ச உடனே கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விரும்பினால் இன்னைக்கு மீண்டுமாய் உங்களுக்கு கனெக்ஷனை கொடுக்க போகிறாரு. மீண்டுமாய் உங்களுக்கு கனெக்ஷன் இன்னைக்கு உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது பாவம் செஞ்ச உடனே கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ரொம்ப சரணாயிடுச்சு அவருக்கு. ஆண்டவே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்கப்பா, அந்த உற்சாகத்தின் ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு, அவரோட உறவுல இருக்கும்போது உற்சாகத்தின் ஆவி, ரட்சிப்பின் சந்தோஷம் அது குறையவே இல்லை. ஆனா இந்த அற்பமான பச்சை வாழை பார்த்து போன பாரு, அந்த சந்தோஷம் என்ன விட்டு போயிடுச்சு. தாவீதுக்கு அனுபவிச்சவங்க தெரியுது, இந்த பச்சை வாழை விட இவர் பரிபூர்ண அழகுள்ளவர். இந்த பச்சை வாழின் சந்தோஷத்தை விட, உலகத்தின் சந்தோஷத்தை விட, உலக ஆசாபாசத்தை விட என் ஆண்டவர் எவ்வளவோ பெரியவர். அவர் சமூகத்தினுடைய சந்தோஷம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அதை உணர ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற சில வாலிப பிள்ளைகளுக்கு, இன்னைக்கு உனக்கு உலகம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பச்சையம்மாளுடைய முகம் உனக்கு சந்தோஷமா இருக்குது, உலக ஆசாபாசம் உனக்கு சந்தோஷமா இருக்குது. இதையெல்லாம் அனுபவிச்ச தாவீது தான் எழுதுறான். பச்சையம்மாளின் சந்தோஷத்தை அனுபவிச்சு, உலக சந்தோஷத்தை அனுபவிச்சவன் சொல்றான், ஆண்டவரே, அந்த உற்சாகத்தின் ஆவி என்னை விட்டு போயிடுச்சு ஆண்டவரே, சந்தோஷம் என்னை விட்டு போயிடுச்சு ஆண்டவரே. இன்னைக்கு நீ ஓடிக்கொண்டிருக்கிற எந்த விஷயத்துக்கு பின்னாடி நீ ஓடுறேன்னா உன்னோட மொத்த சந்தோஷத்தையும் அதை எடுத்துரும். நீ அனாதையாய் உட்கார்ந்து அழுக வேண்டியது வரும். தாவீது புரிஞ்சுட்டான், இதுக்கு மேல விட்டா என்னோட உயிருக்கு ஆபத்து. ஆண்டவருடைய பாதத்துக்கு போயிட்டான். ஏன்னா அவன் திரும்ப கனெக்ஷன் கொடுக்கிறவர். ஆண்டவரே, எனக்கு திரும்ப உற்சாகப்படுத்துங்கப்பா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப கொடுங்க, இந்த உற்சாகத்தின் ஆவினால் எனக்கு தாங்கும்படி செய்யப்பா அப்படின்னு சொன்ன உடனே தாவீதுக்கு திரும்ப அந்த உற்சாகத்தை கொடுத்தார் ஆண்டவர். இன்னைக்கு தாவீதுக்கு திரும்ப உற்சாகத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் உன்னை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார், மீண்டுமாய் உன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார், மீண்டுமாய் உன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், மீண்டுமாய் ஆண்டவருடைய உறவுக்குள்ள வர வேண்டும் என்று விரும்புகிறார். சப்ளை ஆண்டவரிடம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ உறவுக்குள்ள இருந்தா உனக்கான சப்ளை ஆட்டோமேட்டிக்கா வரும். நீ உறவுக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம் உனக்கு தேடி வரும். நீ உறவுக்குள்ள இருந்தால் ஐஸ்வர்யம், கனம், மகிமை உன்னை தேடி வரும். நீ தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா.